ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தனது சட்டக்கல்வி செயற்பாடு தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்தினார். ஜனாதிபதியும் இவ்விடத்தில் உள்ள வேளையில் நான் இந்த விடயங்களை கூறுகின்றேன். குறிப்பாக நான் நேற்று சபையில் இல்லாத நேரத்தில் அமைச்சர் ஒருவர் பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த குற்றச்சாட்டின் ஒரு விடயம் சட்டக்கல்லூரி தொடர்பானது. மற்றைய விடயம் இந்த நாட்டின் சட்டத்துறை மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டாகவும் அது அமையும். நான் உயிர் அச்சுறுத்தல் விடுத்தமையினால் பேராசிரியர் ஒருவர் நாட்டை விட்டு சென்றதாக அங்கு குறிப்பிடப்பட்டிருந்தது. இங்கு நீதி அமைச்சரும் உள்ளார். அவ்வாறு மரண அச்சுறுத்தல் விடுத்ததாக அவர்கள் கூறுவதென்றால் தயவு செய்து அது தொடர்பில் விசாரணை செய்யுங்கள். மறுபுறம் நான் பரீட்சையில் தோற்றிய விதம் தொடர்பில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது தொடர்பிலும் விசாரணை செய்யுங்கள். அத்துடன் நாட்டிலிருந்து வெளியேறி அரசியல் தஞ்சம் கோரியுள்ள ஒருவர் செய்துள்ளதாக கூறப்படும் முறைப்பாடு தொடர்பிலும் கூறப்பட்டது. தற்போது உங்களது அரசாங்கமே உள்ளது. அவரை வருமாறு கூறலாம். நீதிமன்றத்துக்கு சென்று சாட்சி வழங்குமாறு கூறுங்கள். தேவை என்றால் பாதாள கோஷ்டி தலைவர்களை கொண்டு செல்வதை போன்று அவர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லலாம். தொடர்ந்தும் அவ்வாறான ஒரு தேவை இல்லை என்றால் அரசியல் தஞ்சம் கோரி அவர்கள் வெளிநாடுகளில் தங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலங்கைக்கு வந்து இந்த விடயங்களை முன்வைக்க முடியும் அல்லவா? எனவே நேற்று ஆற்றிய உரையை ஹன்சாட்டிலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கௌரவ சபாநாயகரிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சட்டக் கல்லூரியில் பரீட்சை எழுதிய விதம் தொடர்பில் நானே வெளிப்படுத்தினேன். கிடைத்த தகவல்கள் என்னிடம் உள்ளன. எழுத்து மூலம் கிடைத்துள்ளன. வீடியோவும் அனுப்பியுள்ளனர். அவர் இலங்கைக்கு வரவுள்ளதாகவும் கூறியுள்ளார். அது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கு அவர் இலங்கைக்கு வரவுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச 2010 ஆண்டு சட்டக் கல்லூரியில் இறுதி பரீட்சையில் தோற்றிய போது சட்டக் கல்லூரியின் அதிபர் வெற்றிலை வழங்கி வரவேற்று தனி அறையில் பரீட்சை எழுதினார் என்பதை முழு நாடும் அறிந்துள்ளது. நீங்கள் சட்டக் கல்லூரியின் கணினி அறையில் தனியாக பரீட்சை எழுதினீர்கள் என்பதை முழு நாட்டு மக்களும் அறிந்துள்ளனர். உங்களுக்கு மாத்திரம் எவ்வாறு அந்த சலுகை வழங்கப்பட்டது? சட்டக் கல்லூரியின் அதிபர் எவ்வாறு அந்த அனுமதியை உங்களுக்கு வழங்கினார்? அந்த வருடத்தில் உங்களுடன் பரீட்சையில் தோற்றிய ஒருவரே துஷார் ஜெயரத்ன என்பவர். அவரே இந்த முறைப்பாட்டை செய்துள்ளார். அவர் நேற்றும் என்னுடன் கதைத்தார். நான் நேற்று பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்திய பின்னரும் என்னுடன் கதைத்தார். எனவே அந்த முறைப்பாட்டுக்கு அமைய இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் நடைபெறும். அதன் போது நீங்கள் எவ்வாறு சட்டக் கல்லூரியில் தனியாக பரீட்சை எழுதினீர்கள் என்பதை உங்களால் கூற முடியும். அத்துடன் பேராசிரியர் ஒருவர் முறைப்பாடு செய்துள்ளார் என்ற விடயத்தையும் நீங்கள் தவறாக புரிந்து கொண்டுள்ளீர்கள். அவருக்கு நீங்கள் அச்சுறுத்தல் விடுக்கவில்லை. உபவேந்தரே அந்த பேராசிரியருக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளார். ஹன்சாட்டில் இதனை தெளிவாக பார்க்கலாம். முறைப்பாடு செய்தவர்கள் சாட்சி வழங்குவார்கள். அதன் போது நீங்களும் சாட்சி வழங்கலாம். நான் ஏசி அறையில் தனியாக பரீட்சையில் தோற்றியதாக முடியுமானால் நிரூபிக்குமாறு பொறுப்புடன் கூறுகின்றேன். நீங்கள் அதனை நிரூபித்தால் நான் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வேன். இல்லாவிட்டால் நீங்கள் அமைச்சு பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும். இவர் தனியாக இல்லாவிட்டால் இவரது பரீட்சை விடைத்தால் எழுதியவரும் அவ்விடத்தில் இருந்திருக்கலாம். 99 புள்ளிகளை பெற்றுள்ளார். நான் தனியாக பரீட்சையில் தோற்றியதாக நிரூபித்தால் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வேன் என்று கூறினேன் அல்லவா? இல்லாவிட்டால் நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும்.